இந்த செல்வத்தை பற்றி நம்ம முதல்ல புரியணும். செல்வத்தின் மீது நம்ம உலகத்தில் பேராசை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை இஸ்லாம் அதையும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா திக்பானி ஜாயானி உர்சிலா ஃபீ கனமின், பசியோடு இருக்கிற 2 ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள்ள அந்த 2 ஓநாயை அனுப்பிவிட்டால் எப்படி அந்த ஆட்டு கூட்டத்தையே அந்த ஓநாய்கள் அடித்து சாப்பிட்டு விடுமோ அதை விட மிக மோசமான செல்வத்தின் மீது உங்களுக்கு எப்போது பேராசை வருகிறதோ டைம்ல நீங்கள் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தின் மீது உண்டான அந்த பற்றையை செல்வம் நாசமாக்கி விடும் என்று சொல்றாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நம்மிடத்தில் இதுல நமக்கு முடிந்த அளவுக்கு தொழுகை, நோன்பு, மற்ற கடமைகள் எல்லாம் நம்ம செய்து வருகிறோம். இது எப்போது அடிபடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பணத்தின் மீது நாம் எப்போது பேராசை வைக்கிறோமோ அப்போதே என்னவாகுமா, மார்க்கத்தின் மீது உண்டான அந்த பற்றை இந்த பணம் சாப்பிட்டு நாசமாக்கிறோமா. அதுக்கு எதை உதாரணம் காட்டுறாங்க, பசியோடு இருக்கிற இந்த 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பிவிட்டால் எப்படி அந்த ஆட்டு மந்தைகளை அடித்து குதறி சாப்பிட்டு விடுமோ அதை விட மோசமாக இந்த செல்வம் உங்கள் மார்க்க பற்றை சாப்பிட்டு விடும் என்று சொல்றாங்க. எப்படிப்பட்டது இந்த செல்வம், இதை நம்ம புரியணும். முதல் பணம் பணம் என்று சொல்லிதானே மார்க்க கடமைகள் அனைத்தையுமே புறக்கணிக்கிறோம்.